ஓர் அழகான சிறிய கிராமத்தில் ராமன் என்கிற விவசாயி மிகவும் நேர்மையாக வாழ்ந்து வந்தார். இவர் ஒரு நாள் விவசாயம் செய்துவிட்டு மாலையில் வீடு திரும்பும் பொழுது இவருடைய நேர்மைக்கு சோதனையாக வழியில் தங்க காசுகள் நிறைந்த கைப்பை ஒன்றை கண்டார். அதை கண்டவுடன் தாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று சிறிதும் யோசிக்காமல் ஊர் பெரியோரிடம் கொண்டு போய் இதை ஒப்படைத்து விடுவோம் என்று முடிவு செய்து அவர் புறப்பட்டார். வழியில் ஒரு மனிதர் கைப்பையை தேடுவதை கண்டார். அந்த மனிதரிடம், நீங்கள் தேடுவது இந்த கைப்பையா என்று பாருங்கள் என்றார். இந்த பையில் தங்க காசுகள் உள்ளன, இதை நான் வழியில் கண்டேன். அதற்கு அந்த மனிதர், ஆமாம் ஐயா, இது என்னுடையதுதான் என்று கூறி அவரின் செயலை கண்டு வியப்புடன் அவரை பாராட்டி புகழ்ந்து பேசினார். உங்களுடைய இந்த செயலுக்கு பரிசாக நான் எதையாவது கொடுக்க விரும்புகிறேன் என்றார். அதனால் இந்த தங்க காசுகளில் பாதியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் எனவும் கூறினார். அதற்கு அந்த விவசாயி, நீங்கள் எனக்கு கொடுக்க விரும்பும் தங்க காசுகளை இந்த கிராமத்தின் முன்னேற்ற பணிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் என் மனசாட்சிக்கு நேர்மையாகவே நடந்தேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். இவரின் செயலை கண்டு கிராமத்தில் உள்ள அனைவரும் இவரை புகழ்ந்து பேசி மேலும் இவரை போலவே நாமும் வாழ வேண்டும் என்றும் எண்ணினர். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, பிறர் பொருளுக்கு ஆசை கொள்ளாமல் நேர்மையாக வாழ்வதே சிறந்தது.